Once again, good afternoon. It's good to be here. ஆண்டோட வார்த்தைக்கு போவதுக்கு முன்பதாக ஒரு விஷயம் கண்களை மூடி நாங்கள் ஜெபித்து ஆரம்பிக்கலாம். நல்லபடி நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீர் ஒருவரே தேவன். உம்மை நோக்கி பார்ப்பதே எங்களுக்கு பார்க்கும் தியானிப்பது எங்களுக்கு கிடைத்ததான பெரிதான பாக்கியம். அப்படியாக நம்முடைய பிரச்சனத்திலே கூடி வந்து உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்தும் அந்தவரை கேட்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அந்த நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையை போல அந்தவரே அது ஆழமாய் போய் அந்தவரை 30, 60, 100 பலன் கொடுக்க நன்றி செலுத்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Praise the Lord. Good. Okay, so இரண்டாவது நாள் தேவனுடைய வார்த்தை என்கிற தலையத்துல நாங்க கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். சோ நம்ம ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, நேற்று அநேக காரியங்கள் நம்ம தியானிச்சோம். அதுல what is the word of God to you? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்ட பொழுது அதுல நீங்க சிலர் சொன்ன பதில் வந்து இட்ஸ் தி பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் லீவிங் எர்த், ரைட்? ஒரு இன்ஃபர்மேஷன் ஆயத்தப்படுத்தும்படியாக எனக்கு ஒரு நல்ல கைடு, அது என்னை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. நான் வாசிக்க கூடாது, அதை நான் என்ன செய்யணும், தியானிக்கணும், இப்படின்ற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம நேற்று பார்த்தோம், ரைட்? அது மட்டும் இல்ல, அதோடு கூட இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஏன் வேதாமத்தை நாங்கள் வாசிக்கிறோம்? Why do you read the Bible? For example, maybe Ernest, can you give me, do you think you can give me an answer? ஏன் நீங்க வேதாமத்தை வாசிக்கிறீங்க? God will Andavaru Bible, sometimes he can spoke with the word of God. So ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக உங்களோட பேசுகிறார். என்னோட ஆண்டவர் பேசணுன்றதுக்காக. நான் நேற்று அப்கோர்ஸ் நம்ம சொன்னேன், நம்ம ஆண்டோட ஜெபிக்கிறது நாங்க ஆண்டவரோடு பேசும்படியாக. ஆண்டோட வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். இட்ஸ் a good point. சரியா? ஆனா அதே நேரத்துல what is the instruction that you are getting? எப்படிப்பட்ட வழி நடத்தல், இல்லாட்டி ஆண்டவருடைய வார்த்தையானது நம்மை எதை நோக்கி வழி நடத்துகிறது? Where is it leading us? What do you think? In the right way, the right manner. சரியான வழியிலே, சரியான விதத்திலே நாங்க அதை செய்யணும். எஸ், ஆல் ரைட், வெரி குட். ஆனா நம்ம இன்னைக்கு இதே காரியங்கள், இப்ப நம்ம சொன்ன ஆன்சர்ஸ் தப்பு இல்லை, கரெக்டான ஆன்சர்ஸ் தான். ஏன் வாசிக்கிறோம்? ஆண்டவர் எங்களோட பேசணும், ஆண்டவர் சரியான வழியிலே எங்களை வழி நடத்தணுன்றதுக்காக தான் பைபிள் இருக்கு. those all very good and also correct in a sense. ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போற காரியம் ஆக்சுவலா என்னது, வேதாகம் என்னத்தை சொல்லுகிறது, ரைட்? ஏன்னா நம்ம அந்த ஐ திங்க் நம்ம இன்னையோட நம்ம முடிக்க மாட்டோம். மேபி நெக்ஸ்ட் வீக்கும் இதே இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம், ரைட்? ஆண்டோட வார்த்தை, ஏன்னா நம்ம இதை திஸ் இஸ் த ஒன்லி ஒன் ஆஃப் த மெயின் அண்ட் ஒன்லி டூல் வி ஹேவ். இது ஒரு கருவிதான் இருக்கு நம்ம கையில, ஆண்டவருடைய வார்த்தைன்றது இது ஒண்ணுதான் இருக்கு, ரைட்? வேற புத்தகங்கள் எழுதப்படவில்லை. அப்ப எல்லாமே ஆண்டவர் நமக்கு சொல்ல வேண்டியது அது இந்த புத்தகத்துல சொல்லி இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நான் ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு விசுவாசியா இருக்கட்டும், ஒரு தலைமைத்துவத்துல இருக்கிற ஒரு மனுஷனா இருக்கட்டும், நான் வந்து இதை எடுத்து வாசிக்கிறேன்னு சொன்னா திஸ் இஸ் த ஒன்லி இன்ஸ்ட்ரக்ஷன். எனக்கு என்னுடைய சபையை வழி நடத்தணுமா, என்னுடைய ஆர்கனைசேஷனை நான் வழி நடத்தணுமா, என்னுடைய வாழ்க்கைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் நடக்கணுமா, எதுனாலும் இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் யூஸ் பண்ணணும். அப்ப இந்த கேள்விகள் ஏன், எதுக்கு, எங்க, இது எல்லாமே we should ask and we should find the right answers. சரியா? நான் கொடுக்கிற ஆன்சர் this is the perfect answer ன்னு நான் சொல்ல மாட்டேன், right? But I believe this is the right answer.
சரியா? அதை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வாரேன். நாங்க நேற்று பார்த்த காரியங்களை நம்ம திரும்ப ஒரு குவிக் பிரீஃப் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று நான் சொன்னேன், இட் இஸ் கான்ஃப்ரண்ட். அப்படின்னா we should have a personal experience with the Bible. நம்ம தனிப்பட்ட ஒரு உறவு இருக்கணும் வேதாந்தத்துல. ஏன்னா if the word of if Bible is the word of God, சரியா, and if the word is God, அப்ப நம்ம வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஆண்டவரத்தை நம்ம என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். we are reading God, we are reading about God. அப்ப God is the key. அப்ப இந்த வேதாகமம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா, என் கையில ஆண்டவர் தான் இதற்கான திறவுகோல். இது தேவனுடைய வார்த்தை, வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பேசிக்லி God is the key to unlocking the Bible. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம திறந்து பார்க்கணும், தியானிக்கணும், புரிஞ்சுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும்னா you need God. பிறகு கண்டெக்ஸ்ட். நேத்து நான் சொன்னேன் கண்டெக்ஸ்ட்னா this is a Jewish book. இது வந்து யூதர்களின் புத்தகம். இது வந்து போன ஒரு 400-500 நூற்றாண்டுகளுக்குள்ள மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கிலத்துல, இன்னும் தமிழ், நமக்கு தெரிஞ்ச மொழிகள்ல வந்திருந்திருக்கலாம். ஆனால் இது ஒரு யூதர்களின் புத்தகம். ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அங்க யூதர்களுக்கு தான் இது அதிகமாய் பேசுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப அந்த தனாக் அப்படின்றத நான் நேற்று சொன்னேன், ரைட்? ஆதியாமத்திலிருந்து அங்கே தீர்க்கதரிசிகள், சங்கீதங்கள், வரலாறு, இது எல்லாமே சேர்த்து சொல்லப்படுகிறது தான் தனாக் அப்படின்றது. சரியா? இந்த இதுதான் கீ. பழைய ஏற்பாட்டு தான் நமக்கு திறவுகோல் புதிய ஏற்பாட்டை சரியாக புரிந்து கொள்வதற்கு. ரைட்? மூன்றாவது காரியம், இட்ஸ் கமிஷன். கமிஷன் என்றால் என்ன? ரைட்? the word, இது யூதர்களின் புத்தகமா இருந்தது. ஆனால் மேல் வீட்டு அறையிலே சீஷர்கள் எல்லாம் 120 பேர் என்ன செய்யறாங்க? கூடியிருந்த நேரம் ஆண்டவருடைய அபிஷேகமானது இறங்கி வந்து அவர்களை அபிஷேகம் பண்ணி, அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன கட்டளை என்னன்னா, போய் என்ன செய், உலகத்திலே சகல ஜாதிகளுக்கும் இத சுவிசேஷத்தை சொல்லுங்க. அப்ப அபிஷேகம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க என்ன செஞ்சாங்க? கிட்டத்தட்ட 15ல இருந்து 17 ஜாதி ஜனங்கள் அங்க வந்திருந்தாங்க. அவர்களுக்கு மொழிபெயர்த்தார்கள், தேவனுடைய வார்த்தையை மொழிபெயர்த்தார்கள். they spoke in their languages. அப்ப anointing is the key. சரியான அபிஷேகம். அப்ப ஆண்டவர் இருக்கணும், பழைய ஏற்பாட்டு புத்தகம், அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகம் தான் திறவுகோல். இந்த வசனத்தை நீங்க தியானிக்கணும்னா, புரிஞ்சுக்கொள்ளணும்னா தேவ அபிஷேகம் இருக்கணும். சரியான மொழிபெயர்ப்பு, சரியான அந்த இன்டர்பிரிட்டேஷன் நமக்கு வரணும்னா அபிஷேகம் இருக்கணும். தட் இஸ் த கீ. நாலாவது, கல்ச்சர். Right? We need to understand the people to better understand the words they speak. அந்த ஜனங்களை நாங்கள் புரிந்து கொள்ளப்படுது. இப்போ ஒரு தேசத்துக்கு இப்ப இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னா, நான் பேசுற இங்கிலீஷ் ஒரு மாதிரி இருக்கும். ரைட்? யூகேல இல்லாட்டி யூஎஸ்ஏ போனீங்கன்னு சொன்னா அவங்க பேசுற இங்கிலீஷ் வேற மாதிரி இருக்கும். இப்ப நான் யூகே போயிருக்கிறேன். யூகேலயும் பாத்தீங்கன்னு சொன்னா லண்டன்ல பேசுற இங்கிலீஷ் வேற, லிவர்பூல்ல பேசுற இங்கிலீஷ் வேற, ஸ்காட்லாண்ட்ல பேசுற இங்கிலீஷ் வேற. அப்ப அந்த ஜனத்தை நாங்கள் அறிந்திருந்தாதான் அவங்க பேசுகிற பாஷையை நாங்க புரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த ஜூஸ் are the key. யூதர்களை நம்ம புரிந்து கொள்ளணும், அவர்களுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளணும், அவர்களுடைய நடத்தை என்ன, ஏன் இதை செய்யறாங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது, இது யூதர்களின் புத்தகமா இருக்கிறபடியால் அதை என்ன செய்யலாம், அங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம இன்னும் விளக்கமாய் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கு. கடைசியா நம்ம பார்த்தோம் கன்வெர்ட்னா your interpretation should not come from your own knowledge of the culture. your culture, உங்களுடைய கலாச்சாரமும் உங்களுடைய நாட்டின் சூழ்நிலையும் இல்லாட்டி உங்களுடைய வளர்ந்து வந்த பாரம்பரியமும் அது மொழிபெயர்ப்புக்கு பிரயோஜனப்படுத்தக்கூடாது. எனக்கு தோணுகிற மாதிரி நான் என்ன செய்யக்கூடாது, இதை மொழிபெயர்க்க கூடாது. நேத்து 2 உதாரணம் சொன்னேன். என்னன்னா
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 வருடங்கள் இருந்தாங்களா? இல்ல. அவங்க அந்த 430 வருடங்கள் எதுனா ஆபிரகாமுக்கு சொன்ன நாளிலிருந்து மோசே இவர்களை மீட்டுக்கொள்ள வந்த நாட்கள். அவங்க எகிப்துல இருந்த காலம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 215 வருடங்கள் தான். அப்ப 350 வருடங்கள் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து 350 வருடங்கள் ஆகக்குள்ளதான் மோசே பிறக்கிறார். பிறகு மோசைக்கு 80 வயசு. அப்ப 430 ஆயிருது வருஷம். 80 வயசு முடிஞ்ச பிறகு தாங்க மீட்பு வருது. அப்ப அகைன் அந்த டைம் லைன், டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் இஸ் த கீ. அந்த நேரத்தை, காலத்தை புரிந்து கொண்டா நமக்கு இன்னும் அதை விளக்கமா சொல்லி கொடுக்க நமக்கு லேசா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா ஆதாம், ரைட்? இப்ப ஆதாமுக்கும் நோவாவுக்கும் நடுவுல, ரைட், இப்ப நோவாவுக்கு எப்படி இந்த கதையெல்லாம் தெரிய வரும், இல்லாட்டி ஆதாமுடைய நாட்கள்ல சிருஷ்டிப்பு இந்த கதையெல்லாம் எப்படி தெரிய வரும் அப்படின்ட்டு அந்த டைம் லைனை பாத்தீங்கன்னு சொன்னா ஆதாமுக்கும் நோவாவுக்கும் நடுவுல மெத்துசலா இருக்கிறார். மெத்துசலாவுக்கு ஆதாம தெரியும், ரைட்? மெத்துசலாவின் மரணத்துல தான் என்னது ஃப்ளட் வருது, சரியா, வெள்ளம் வருது. அப்படின்னா ஆதாம் நேரா என்ன செய்யறாரு, மெத்துசலாவுக்கு சொல்லி கொடுக்கிறாரு, மெத்துசலா நேரா நோவாவுக்கு சொல்லி கொடுத்துறாரு. அப்ப ஆல்மோஸ்ட் இந்த அதுக்கு நடுவுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் வாழ்ந்த நாள் காலம், இந்த டைம் லைனை பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப நிறைய மிஸ் ஆகி இருக்க சான்ஸ் இல்ல. இது 100 பேருக்கு சொல்லி 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 வந்த கதைகள் அல்ல. அப்ப நோவாவுடைய குமாரன் நேர யாக்கோபுக்கு சொல்லி கொடுத்துறாரு. அந்த டைம் லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 4-5 ஜெனரேஷன் வரக்குள்ளேயே அங்க கதைகள் என்னது ஈஸியா பாஸ் ஆகிறது. அப்ப இந்த மாதிரி காரியங்கள், அப்ப நம்ம அந்த டைம் லைன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம சரியா என்ன செய்யணும், புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதை நம்ம சரியான விதத்துல மொழிபெயர்த்து சரியா நம்ம அதை புரிஞ்சுக்கொள்ள நமக்கு உதவியா இருக்கும். சோ இதுதான் நம்ம நேற்று பார்த்ததின் சாராம்சம். ஓகே, சோ இன்னைக்குரிய பாடத்துக்குள்ள நம்ம போவோம். Why do you read the Bible? ஏன் வேதாகமத்தை நாங்கள் வாசிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு 3 வசனங்கள் நான் இதுல எழுதியிருக்கிறேன். யோவான் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜான் சாப்டர் 18 verse 7. 18 verse 7ல என்ன பாக்குறோம்னா இயேசு கேட்கிறாரு அங்க அவரை பிடிக்க வந்தவங்க கிட்ட, சரியா, அந்த கெத்செமனி தோட்டத்துல அவரை சிறைப்பிடிக்க வந்தவங்க கிட்ட நீங்க யாரை தேடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் ஏன் அந்த ஒரு வசனத்துல ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, நீங்க வேதாமத்தை எடுக்கும் பொழுது whom are you seeking, who are you seeking, நீங்க யாரை தேடுறீங்க வேதாமத்தில், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அதை நான் உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா இட்ஸ் கீ, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யாரை நீங்க வேதாமத்துல தேடுறீங்க அப்படின்னு. Are you looking for you or Christ? நிறைய நேரத்துல நம்ம வேதாமத்தை திறந்தோடனே ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என்னை குறித்து பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லாட்டி ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என் சபையை குறித்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என்னுடைய ஊழியத்தை குறித்து எனக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என்னுடைய அழைப்பை குறித்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வசனத்தை எடுக்கும் பொழுது நம்ம ஒரு டைட்டிலோட வருவோம், டாபிக்கோட வருவோம். ஆசீர்வாதம், சுகம், பலன், பலவீனத்துல எனக்கு பலன், கிருபை, ரட்சிப்பு அப்படின்ற ஒரு டாபிக்கோட தான் நம்ம ஆண்டவரோட வார்த்தைக்கு வருவோமா. அப்ப நம்ம வந்த உடனே அப்ப வேதாமத்துல யாரை தேடுறோம், அந்த டாபிக்கை தான் தேடுறோம், டாபிக்கு ஏத்த வசனங்களை தேடுறோம். கான்கார்டன்ஸ் எடுத்து வச்சுக்குவோம், டிக்ஷனரி எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு ஆண்டவரே இதுல இந்த இந்த டாபிக்ல இருக்கிற எல்லா வசனத்தையும் குறிப்பெடுத்து அதை வச்சு நம்ம என்ன ஒரு மெசேஜை ரெடி பண்ணி. பட் இந்த question, who are you seeking? John 20 verse 15, யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கல்லறைக்கு
கிட்ட வராங்க பெண்கள். அங்க வந்த உடனே அங்க இருந்த தூதன் கேக்குறாரு, ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்க? யார நீங்க தேடுறீங்க? கண்ணீரோட யார நம்ம தேடுறோம்? Whom are you seeking? மத்தேயு 16ஆம் அதிகாரம், Matthew chapter 16 verses 13 to 20, 13ல இருந்து 20வது வசனத்துக்குள்ள வாசிச்சோன்னு சொன்னா, அங்க இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கிறார், who do people say the son of man is? ஜனங்கள்லாம் யாருன்னு சொல்றாங்க என்ன? பிறகு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், what about you? who do you say I am? நான் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அகைன் நம்ம யாரோடு இருக்கிறோம், யார தேடுறோம்? ஏன்னா நான் நேத்து சொன்னேன், நம்ம கிட்ட இருக்கிற வேதாகமம், this is the word of God, right? And the word is God. அப்ப என்கிட்ட இருக்கிறது தேவன். அதை நான் திறந்து பார்க்கும் பொழுது அதுல நான் பார்க்கிறது யார பார்க்கணும்? I need to see God in it. Right? சீமோன் பேதுரு சொல்றாரு, you are the Messiah, the son of the living God, Jesus. Right? இயேசுவை தான் நாங்க என்ன செய்றோம்? தேடி வரோம். Why do I read the Bible? So that I can see Christ in the Bible. Right? ஏன்னா இந்த கிறிஸ்தவம் அப்படின்றது எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நமக்கு அது ரியாலிட்டியா இருக்குது. ஏன்னு சொன்னா கிறிஸ்துவினாலதான். கிறிஸ்து இல்லைன்னு சொன்னா ஒன்றும் கிறிஸ்து இல்லைன்னு சொன்னா ஒன்றுமே இல்லை. அங்க ஆதி ஆமத்துல ஆண்டவர் மனுஷனை உருவாக்கி அவன் பாவம் செய்தான் அப்படின்னு வந்த நேரத்துல இருந்து முதல் முறையாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாங்க வாசிக்கிறோம், கிறிஸ்துவை குறித்ததான ஒரு வசனம் அங்க இருக்கு, வாக்குத்தத்தம். அங்க இருந்து அப்ப ஆதியாகமத்துல இருந்து நம்ம என்ன செய்யறோம்னா, கிறிஸ்துவின் திட்டம் என்ன, அதை எப்படி அதை என்ன செஞ்சாரு, செஞ்சு முடிச்சாரு அப்படின்றதான் நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம். எவ்ரி பர்சன், ஒவ்வொரு மனுஷனும், வரலாறுல நடந்த ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு சங்கீதமும், ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும், இஸ்ரவேல் தேசத்துல நடந்ததா இருக்கட்டும், அந்நியர்கள் செய்ததா இருக்கட்டும், பாபிலோன், அசீரியா, சீரியா, இவர்கள் எல்லாரும் வந்து அடிமைப்படுத்தினதா இருக்கட்டும், எல்லாமே எகிப்து, மோசே, அடிமைத்தனம், வனாந்திரம், இது எல்லாமே எங்க நம்மளை லீட் பண்ணுதுன்னா கிறிஸ்து 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 தான். சோ ஏன்னா நம்ம ஆண்டு எம்மாவூர் அந்த ரோட்ல போய்கிட்டு இருக்கிற சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறார், என்ன பேசிட்டு போறீங்க? சம்டைம்ஸ் நம்ம மெசேஜ் நம்ம ப்ரீச் பண்ணக்குள்ள நான் ஃபீல் பண்றேன் என்னன்னா, ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட கேட்பாரு, நீ என்னத்த பேசிட்டு இருக்க? ஒன்ற டாபிக்கே நீ பேசுறியா, இல்லாட்டி கிறிஸ்துவை நீ பேசுகிறாயா? Whom are you trying to introduce to the people through the Bible? வார்த்தையின் மூலமாக நான் ஊழியக்காரன், என்னுடைய அழைப்பு, என்னுடைய வரம், என்னுடைய தாளந்து, என்னுடைய அதிகாரம் என்ன அப்படின்றத நம்ம சொல்ல வரோமா? தலைமைத்துவத்துல இருக்கிறேன்னா நான் சொல்றேன், நம்ம is it about me or is it about God? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், எனக்கு அபிஷேகருக்கு எனக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு, நான் தான் தலைவன் அப்படின்றதா, இல்லாட்டி இல்ல கிரைஸ்ட்? ஒவ்வொரு டாபிக்லயும் கிரைஸ்ட் இருக்கணும். பிகாஸ் ஆண்டவருடைய வார்த்தை கிறிஸ்துவை குறித்து தான் இருக்கு. கிறிஸ்து இயேசு அவருடைய ஊழியத்தை அந்த வனாந்தரத்துல இருந்து ஞானஸ்நானம் எடுத்தத உடனே அவருடைய ஊழியத்துல அவர் என்ன செய்யறாருன்னா, ஆக்சுவலா அந்த பாயிண்ட்டுக்கு நான் பிறகு வரேன். ஆனா அவரும் நற்செய்தியை சொல்லிக்கிட்டு தான் போறாரு. He preached the good news about the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை குறித்து என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்துவும் அதை தான் போதித்தார். அப்ப இன்னைக்கு
நமக்கும் that's why we are leading. இன்னைக்கு அதைத்தான் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தி சொல்ல போறேன். சரி, சரியா? So why do I read the Bible? To know about Christ. ஏன் வேதாமத்தை நாங்க வாசிக்கணும், ஏன் தியானிக்கணும்னு சொன்னா, கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நாங்க வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்றார், இந்த 5 விதமான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலன், சுவிசேஷகன், தீர்க்கதரிசி, போதகன், மெய்ப்பன். இவர்களுடைய இந்த 5 பேருடைய பர்பஸ் என்ன? What do you think is their purpose? Can you give an answer? What do you think is the purpose of the fivefold ministry? 5 விதமான ஊழியத்தின் நோக்கம் என்னன்னு நினைக்கிறேன்? ஸ்டக் ஆயிடுச்சு போல. I'll tell. என்னன்னா, இதுல இந்த 5 ஊழியத்தின் நோக்கம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்குறதுக்கு இல்லை. சாரி அனஸ், உங்களோட ஸ்டக் ஆயிருந்தனால எனக்கு கேட்கல. சொல்லுங்க. What do you think is the fivefold purpose of the fivefold ministry? வாய்ஸ் லைட் அதான் இல்ல எது சொன்னீங்களே சார், பிரேக் ஆச்சு எனக்கு வாய்ஸ். சாரி. What is the purpose of the fivefold ministry? இந்த 5 ஊழியங்கள் இருக்கு தானே, அப்போஸ்தலன், சுவிசேஷகன், தீர்க்கதரிசி, போதகன், மெய்ப்பன். இந்த 5 ஊழியத்தின் நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? நோக்கம்னா என்ன சார், புரியல. Purpose. What is the purpose? Why are we appointed? எதுக்காக அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசியும் சுவிசேஷகன் ஏன் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காரு? To make disciples. To make disciples. Yes. சாரி ஏர்னஸ், நீங்க மட்டும் தான் இருக்கிறதுனால நான் உங்களை தான் ஸ்பாட்லைட்ல போட வேண்டியதா இருக்குது, கேள்வி கேட்க வேண்டியதா. But it's okay. What I'm saying is, see, to proclaim Jesus Christ, to preach the gospel, இதெல்லாமே ஓகே. ஆனா the main purpose, நீங்க அந்த வசனங்களை எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் முழுமைக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தான். It is to bring your believer into the full maturity of Christ, into the knowledge of Christ. அப்ப என்னுடைய ஊழியம் வேதாமத்தை எடுத்து, என்னுடைய ஊழியம் வந்து நான் ஒரு ஊழியத்தை உருவாக்குவதற்காக அல்ல. It is not to build an organization. It is not to build a church under a name. ஒரு பேரை கொடுத்து, இப்ப எங்கட மினிஸ்ட்ரிக்கு வந்து அறுவடை தரிசன ஊழியம், அதை பப்ளிசிட்டி பண்றதுக்காக ஆண்டவர் என்னை ஒரு ஊழியனாய் நியமிக்கவில்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கிறேன், பரலோகத்துக்கு போனோடனே அறுவடை தரிசன ஊழியத்தை தூக்கி குப்பையில வீச வேண்டியது. ஏன்னா என்னுடைய ஊழியத்திற்கு, என்னுடைய டைட்டிலுக்கு, டைட்டில் ஹஸ் நோ வேல்யூ இன் தி கிங்டம் ஆஃப் காட். என்ற சர்டிபிகேட்டுக்கு நோ வேல்யூ. சரியா? the purpose is, ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து, இதுதான் கிறிஸ்து, இதை நீ பார்த்து கிறிஸ்துவை போல நீ வளரு அப்படின்றது செய்யறதுக்கு மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு இந்த அழைப்பை, இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கு. But sometimes we get so busy in building an organization, நம்ம வந்து கிறிஸ்துவை வேதாமத்திலே பார்க்கிறதும் இல்லை, கிறிஸ்துவை போதிக்கிறதும் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணணும், அதை மார்க்கெட் பண்ணணும், அதை பப்ளிசிட்டி பண்ணணும், அதுக்குள்ள ஜனங்களை வர வைக்கணும், அவங்க கிட்ட இருந்து காணிக்கை எடுக்கணும், தசம பாகு எடுக்கணும். இந்த ஊழியத்தை நான் கட்டி எழுப்பணும்ன்ற மைண்ட் செட்ல நம்ம இருக்கிறனால நம்மை தெரிந்து கொண்ட அழைத்த நோக்கத்தை மறந்தோம். நம்ம கையில ஏன் இந்த பைபிள் இருக்குன்றதே மறந்தோம். நம்ம எடுக்கிற வசனம் எல்லாம், ஒவ்வொரு மெசேஜும் என்னது, நம்ம சர்ச் எப்படி கட்டி எழுப்பலாம், எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரலாம், இது எப்படி, அதுக்காக தான் நிறைய புக்ஸ் எழுதப்பட்டிருக்கு.
வசனத்துல இருந்து என்ன செய்யறாங்க, ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், லட்சக்கணக்கான புத்தகங்கள் எழுதுறாங்க. எப்படின்னா சபை எப்படி கட்டலாம், தலைமைத்துவத்தை எப்படி கட்டலாம், சீஷனை எப்படி செய்யலாம், அதை செய்யலாம், இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு எத்தனையோ காரியங்கள் சொல்றாங்க. ஆனா முக்கியமானது ஒண்ணே ஒண்ணுதான். இது திஸ் இஸ் அபவுட் கிரைஸ்ட். இந்த வசனத்தை எடுத்து லுக் அட் கிரைஸ்ட் அண்ட் பிகம் லைக் கிரைஸ்ட், அவ்வளவுதான். சோ ஹூ இஸ் கிரைஸ்ட்? யார் இந்த கிறிஸ்து? கிறிஸ்து அப்படின்னா அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிரைஸ்ட் மீன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? கிரைஸ்ட் என்ன? கிரைஸ்ட்னா என்னது? மெஸ்ஸியா. மெஸ்ஸியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், to be the anointed one. அதுதான் நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அப்ப நம்ம வசனத்தை எடுக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவரை குறித்து நாங்க வாசிக்கிறோம். ஆனா அதே நேரம் யாரை அபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து திடீர்னு ஒரு நபரா வந்தாரு. அந்த நபரை எல்லாரும் கிறிஸ்துன்னு கூப்பிடுவோம்னு சொல்லி அவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு திடீர்னு நடந்த ஒரு காரியம் அல்ல. அபிஷேகத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து ராஜாக்களை தான் என்ன செய்வாங்க, இல்லாட்டி தலைமைத்துவத்துக்குள்ள வர்றவங்களை அபிஷேகம் பண்ணுவாங்களாம். இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல, எந்த தேசத்தார எடுத்துக்கிட்டாலும் அவங்க அந்த பொசிஷனுக்கு வரக்குள்ள, அந்த ராஜரீகமான பொசிஷன் இல்லாட்டி ஒரு லீடர்ஷிப் லெவலுக்கு வரக்குள்ள அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதற்காக அப்பாயிண்ட் பண்ணணுன்றதுக்காக அனாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களை நியமிக்கணுன்றதுக்காக என்ன செய்யறாங்க, அவங்கள அபிஷேகம் செய்யறாங்க. அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் ஏன் அபிஷேகம் பண்றாங்கன்னா, டு மேக் நோன் டு பீப்புள் தட் திஸ் இஸ் த கிங். இவர் தான் ராஜா, இவர் தான் அபிஷேகம் பண்ண மாட்டார். எல்லாரையும் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க, ராஜா மட்டும்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா என்பதுதான் நம்ம என்ன செய்யறோம், சொல்ல வரோம். So when I read the Bible, right, நான் இயேசுவை குறித்து, கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறேன். ஏன் கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறேன்னு சொன்னா, கிறிஸ்து அவர் யாரு கிறிஸ்து? அவர் ராஜா. Right? Christ is anointed king அப்படின்னும் பொழுது he is the appointed one. Right? அங்க மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல அந்த ஞான சாஸ்திரிகள் அவங்க யூதர்களின் ராஜா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. Where is the king அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம வாசிக்கிற இந்த கிறிஸ்து நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். வேதாமத்துல நம்ம வாசிக்கிற அந்த கிறிஸ்து ராஜா, யூதர்களின் ராஜாவை குறித்து தான் நம்ம வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 2-3 வசனத்துல நாங்க வாசிக்கிறோம். அங்க பிலாத்துக்கு முன்னுக்கு நிற்கும் பொழுது பிலாத்து கேட்கிறார், நீங்க யூதர்களின் ராஜாவா அப்படின்னு கேட்கிறார். அப்ப திரும்ப அந்த ரெண்டு காரியம் வருது. என்னன்னா, ராஜான்றதும் வருது, யூதர்களின் ராஜான்றதும் வருது. Are you the king? பிறகு பழைய ஏற்பாட்டுல மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாங்கள் வாசிக்கிறோம், ஒருத்தர் வரப்போறாரு. He is going to be the ruler over Israel. இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற ஒருவர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு சொன்னா இந்த கிறிஸ்து, நீங்களும் நானும் இந்த வாசிக்கிற இந்த கிறிஸ்து இந்த வேதாமத்துல he is the appointed king. He is the appointed king. அவர்தான் நியமிக்கப்பட்ட ஒரு ராஜா. அவரை குறித்து தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த வேதாமத்துல வாசிக்கிறோம். Christ is anointed king. சரியா? He is established. அவர் ஜஸ்ட் ஒரு இடத்துல கூட்டு போயிட்டு எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க, யார் அந்த ராஜா, எங்க அந்த ராஜா இருக்காரு அப்படின்ட்டு. அப்படி நம்ம விட முடியாது. ஏன்னா நம்ம வாசிக்கிறோம், இல்ல இவருடைய ராஜ்யம் சதா காலத்துக்கும் இருக்க போகிறது. இவருடைய ராஜ்யமானது அங்க சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சகரியா 9:9 வாசிக்கிறோம், behold your king is coming to you.
இப்ப நான் அகைன் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் அதை தான் தேடணும். கிறிஸ்து எங்க? கிறிஸ்து ராஜாவா எங்க இருக்காரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து எங்க இருக்காரு? என்னை தேடி வந்த அந்த ராஜா எங்க இருக்கிறாரு? நித்தியமாய் ஆளுகை செய்கிற இந்த ராஜா எங்க இருக்கிறார்? These are the kind of topics that we need to search in the Bible. வேதாமத்திலே இப்படிப்பட்ட தலைப்புகளை நம்ம தேடணும். ஏன்னா அவரை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொன்னேன், எம்மா அந்த ரோட்ல போய்கிட்டு இருக்க அந்த சீஷர்கள் கிட்ட கேட்கிறார், நீங்க என்னத்த பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நம்ம மேடையில ஏறி பிரீச் பண்ணக்குள்ள, உங்களோட மெசேஜ் பிரீச் பண்ணக்குள்ள ஆண்டவர் கேட்கிறாரு, என்னத்த நீங்க பிரீச் பண்ணிட்டு இருக்கீங்க? பிறகு அவர் என்ன செய்யறாரு? ஆதியிலிருந்து அவரை குறித்து, இயேசுவை குறித்து, கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் தீர்க்கதரிசிகள், சங்கீதங்கள் எல்லாத்திலையும், வரலாறுல ஒவ்வொன்றிலையும் இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிற காரியங்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துறாரு. ஏன்னா that is what it is all about. நீங்க இங்க இருந்து வேற ஏதோ பேசிக்கிட்டு போறீங்க, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அழுகுறீங்க, கத்துறீங்க, உபாசிக்கிறீங்க, ஜபிக்கிறீங்க, வல்லமையா போதிக்கிறீங்க, எல்லாம் நல்லாதான் இருக்குது. ஆனா யாரை பத்தி போதிக்கிறீங்க? என்னத்தை போதிக்கிறீங்க? We should be speaking about the Christ. கிறிஸ்து அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர்? ஏன்னா அவர் ராஜாவா இருக்கிறதுனால அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. அதனாலதான் அந்த ராஜாவை தேடி வந்தாங்க. அவர் பிறக்கும் பொழுது யூதரின் ராஜா எங்கே? சிலுவையில் அடைக்கப்படும் பொழுது இதோ யூதர்களின் ராஜா தொங்கிட்டு இருக்கிறார். From the beginning to the end of Jesus' life நம்ம பாக்குறோம், அவர் யூதர்களின் ராஜா. அவங்க நம்பி சொன்னாங்களா, விசுவாசிச்சு சொன்னாங்களா, தெரியாம கேட்டாங்களா, என்னதோ இல்லை. ஆனா நமக்கு இட்ஸ் கிளியர். இந்த வேதாமம் கிறிஸ்துவை குறித்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவை குறித்து, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து ராஜாவா இருக்கிறார். அதைத்தான் நம்ம என்ன செய்வோம் இங்க வாசிக்கிறோம். He is established. அவருடைய ராஜ்யம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. There's no question about it. இந்த கிறிஸ்து இவரை குறித்து எல்லா இடத்திலும் ப்ரொக்ளைம் பண்றாங்க. Blessed is the king, blessed is he who comes in the name of the Lord, even the king of Israel. அவர் அங்க ராஜரிகமா வரும் பொழுது என்ன செய்யறாங்க? எல்லாரும் சத்தம் போட்டு சொல்றாங்க, இஸ்ரவேலின் ராஜாவே வந்திருக்கிறார். ஆமென். So that is what we need to focus. அங்க ஷேபா ராணி சாலமோனை பார்க்க வந்த பொழுது அங்க அவங்க சொல்லுகிற ஒரு வார்த்தையானது, ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையானது. அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிற ஒருவராய் இருப்பாராக. It is proclaimed that he is the king. மற்ற ராஜாக்கள்லாம் அவர் முன்னுக்கு சாஷ்டாங்கமா விழுகட்டும். அவர் எல்லா ராஜ்யங்களையும் ஆளுகை செய்வாராக. அவர் சதா காலங்களும் ஜீவிப்பாராக. தீர்க்க தரிசனமா அங்க ஒரு வார்த்தை அந்த சங்கீதம் 72 அதிகாரத்துல வாசிக்கிறோம், சொல்லப்படுகிறது. நேரம் இருக்கும் பொழுது அந்த சங்கீதம் 72 வாசிச்சு பாருங்க. அது அருமையான ஒரு விளக்கம். கிறிஸ்துவை கொண்டு நம்ம அதை வாசிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு அருமையான ஒரு அதிகாரமா இருக்கு. ஏசாயா 60 அதிகாரம், ஐசாயா சாப்டர் 60. ஐசாயா சாப்டர் 60ல நாங்க வாசிக்கிறோம். He is acknowledged. அவர் அவரே தேவன் என்று என்ன செய்றாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னா அங்கன nations will come to your light, kings to the brightness of your dawn. ஆண்டவர் என்ன, ராஜ்யங்களும் ராஜாக்களும் ஆண்டவர் உம்மை நோக்கி வருவார்கள். நம்ம வாசிக்கிறோம். நம்ம ஆக்சுவலி அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல பாடுவோம், we three kings of orient. ஆனா ராஜாக்கள் அவர் அங்க அதுல ராஜாக்கள் வரல, ராஜரீகமான பரிசுகளை கொண்டு வராங்க. ஒரு ராஜாவை பார்க்க முடியாது. ஞான சாஸ்திரிகள் என்ன செய்றாங்க? ராஜரீகமான ஒரு பரிசை கொண்டு வராங்க. கிறிஸ்து என்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ராஜாவை ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளும்படியாக, டு அக்னாலேஜ் ஹிம். ஒரு ராஜாக்கு உகந்த பரிசை எடுத்துக்கொண்டு என்ன செய்றாங்க? வாராங்க. ஏன்னா he is the king. நம்ம
கிறிஸ்துவ இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவ இருக்கிறாரு, இயேசுவே ரட்சகர், இயேசுவே நல்லவர் அப்படின்றதெல்லாம் சும்மா சொல்லிட்டு போறது இல்ல. இந்த ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வேதாமத்தை எடுக்கும் பொழுது when you take the Bible, you should remember, ஒரு முழு புத்தகமும் இவரை குறித்தே சொல்லப்படுகிறது. நம்ம கிட்ட வேதாமத்துல கிட்டத்தட்ட ஒரு 4000 வருடங்களின் வரலாறு இருக்கு இந்த ஒரு நபரை குறித்து. இயேசு கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. ஆமென். 4000 years of history about this one person. அப்ப நீங்க பைபிள் எடுக்கலாம். அது ஏன்னா அப்ப ஒருத்தரை குறித்து இப்ப நிறைய பயோகிராபிஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரை பத்தி எழுதுனது நிறைய பயோகிராபிஸ் இருக்கு. பயோகிராபிஸ் வாசிச்சிருக்கீங்களா தெரியல. இட்ஸ் ஃபைன். அவங்க பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றது எழுதியிருக்கும். பட் நோ ஒன் ஹேஸ் 4000 years of history. ஒரு பயோகிராஃபிலையும் known history, அறிந்த வரலாறு. இயேசு கிறிஸ்து நித்தியத்திலிருந்து நித்தியத்துக்கு, இஸ் from everlasting to everlasting. ஆனா நமக்கு எவர்லாஸ்டிங் தெரியாது, அது எவ்வளவு காலம் நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரிஞ்ச வரலாறு 4000 வருடங்களுக்கும் அதிகமாய் காலம் பகுதி வந்து ஒரு நபரை குறித்து எழுதப்பட்டது. அது ரிட்டன் ஹிஸ்டரி. இனி வெளிப்படத்துல பார்த்தோம்னு சொன்னா அது இன்னும் தொடருது. இன்னொரு another 2000 years இப்ப பாஸ் பண்ணி வந்துட்டோம். It's still continuing to talk about this one person, Christ, who is the anointed king. அப்ப again, that is the value, that is the அந்த வேதாமத்துல இருக்கிற மதிப்பு. அதுதான், that is the value that is in the Bible, because it is talking about again நான் திரும்ப emphasize பண்ண விரும்புறேன், 4000 years of history about one person, about God, who is Jesus, who is the anointed Christ, and who is also the king. Amen. Right. So அப்ப அந்த வேல்யூவோடு கூட தான் நம்ம என்ன செய்யணும், இந்த புத்தகத்தை வாசிக்கணும். Right. So what is the gospel? சுவிசேஷம் என்றால் என்ன? Right. I don't know, உங்களுக்கு டைம் சொல்ல முடியுமா தெரியல, பட் tell me, சுவிசேஷம் என்றால் என்ன? What do you think is the gospel? Give me one point. சுவிசேஷம் புத்தகம். ஏன் சுவிசேஷ புத்தகம் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம்? இல்லாட்டி சுவிசேஷம் சொல்ல போறோம், ரைட்? இவாஞ்சலிஸ்டா இருக்கிறோம், சுவிசேஷம் சொல்றோம்னா என்னது சுவிசேஷம்? வாட் இஸ் காஸ்பல்? To telling about Jesus. Who is Jesus? Telling about Jesus. Right? And yes. Yes. And who is Jesus? Who is Jesus? Okay. What else? Some may say that this is the good news. Yeah, good news. Good news. And yes. What he done for us? What has Christ done for us? Right. இயேசுவை குறித்து சொல்லுகிறது. யார் இயேசு என்கிறதை குறித்து நாங்க பார்க்கிறோம். நற்செய்தி இதுதான். ரைட். அண்ட் கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வெரி குட், நல்ல பாயிண்ட்ஸ். பட் நான் இந்த பிக்சரை போட்டதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, சி காஸ்பல் அப்படின்னும் பொழுது இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது சில நேரத்துல என்ன ஆயிரும்னு சொன்னா, it just becomes words. இது வெறும் சொல்லப்பட்ட வார்த்தை. நம்ம வந்து சொல்லுவாங்க லோகோஸ், ரேமா வார்த்தை, இதெல்லாம் நிறைய அந்த கிறிஸ்டியன் ஜாகன் இருக்கு.
வேதாகமத்தை நம்ம வந்து லோகோஸ் அப்படின்னு சொல்றோம், ரைட்? ஏன்னா இது எழுதப்பட்ட வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனா அதுல வந்து வி லூஸ் என்ன எசன்ஸ். அதுல வந்து நம்ம இந்த லோகோஸ் அப்படின்னு எழுதப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொல்றது மூலமா இதுல இருக்கிற ஒரு பெரிதான ஒரு வெயிட் ஒண்ணு இல்லாம போயிருது. ஏன்னு சொன்னா இந்த பயோகிராஃபி நான் முதல்ல சொன்ன பாருங்க, இந்த பயோகிராஃபி வந்து செத்து போன ஒருத்தரை பத்தி எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. You get my point? இது வந்து வேதாகமம் வந்து சரியா செத்து போனவர்களை பத்தி எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. இயேசு கிறிஸ்து, நம்ம வந்து தேவனை குறித்து சொல்லும் பொழுதே சாதாரணமா ஒரு ஒரு விதமான இன்ட்ரடக்ஷன் எப்படின்னா, ஆபிரகாம், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு சொன்னா செத்தவர்களின் தேவன் அப்படின்னு நம்ம அதுவா அர்த்தம். அது இந்த 3 பேர் வாழ்ந்தாங்க, செத்துட்டாங்க, அந்த செத்து போனவங்களுடைய தேவனா அது அவர்? இல்ல. நோ. பிகாஸ் இயேசு கிறிஸ்துவும் மரித்து உயிர் தெழுந்தார். அவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் மரித்து உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. See, நமக்கு இருக்கிற பிளஸ் பாயிண்ட், இந்த வார்த்தையில இருக்கிற பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, திஸ் இஸ் த லிவிங் காஸ்பல். திஸ் இஸ் த லிவிங். இது உயிரோடு இருக்கிற ஒரு புத்தகம், எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, செத்த வார்த்தைகள் அல்ல. இது ஜீவனோடு இருக்கிற வார்த்தைகள். திஸ் ஹஸ் லைஃப். இந்த வார்த்தை நீங்க கையில வச்சிருக்கிற பைபிளுக்கு உயிர் இருக்கு. அதுல ஒரு இருதயம் துடிக்குது. அது வந்து இட் இஸ் த ஹார்ட் ஆஃப் காட். அதுல ஒரு சத்தம் இருக்கு. அது வந்து இட்ஸ் த வாய்ஸ் ஆஃப் காட். there is passion, there is love, there is anger, right? there is emotions. அதுல சென்சஸ், உணர்வுகள் இருக்குது இந்த புத்தகத்துல. அப்ப நான் வாசிக்கிற இந்த வேதாகமம் ஜீவன் உள்ள ஒரு வேதாகமம். இட்ஸ் த லிவிங் வேர்ட் ஆஃப் காட். இது ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. அதுல ஒரு ஆவி இருக்கு. there is a spirit of God is in there. there is life in the word. அப்ப நான் இன்னைக்கு தியானிக்கிற இந்த வார்த்தை, உங்களுக்கு அது நீங்க அதை உணர்றீங்களா எனக்கு தெரியல. பட் அதை சொல்லும் பொழுது எனக்கு அப்படி ஒரு இது ஒன்று இருக்குது. ஒரு ஃபீல் என்னன்னா, இட்ஸ் த லிவிங் காஸ்பல். there is a heartbeat, there is a voice, there is life, there is spirit, there is emotions. இவ்வளவு ஜீவன், ஒரு இருதய துடிப்பு, ஒரு வார்த்தை, உணர்வுகள் எல்லாமே இந்த புத்தகத்தில் அடங்கி இருக்கு. So it is living. It is the living gospel. செத்து போன புத்தகம் அல்ல. See, this Christ is the gospel. கிறிஸ்துவே இந்த சுவிசேஷம். காஸ்பல்னா குட் நியூஸ், நற்செய்தி. ஆனா கிரேக்க மொழியிலே அந்த இவாஞ்சலியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து லிட்டரலி அது அர்த்தம் வந்து குட் நியூஸ் தான், நற்செய்தி தான். ஆனா அதுல கண்டெக்ஸ்ட், சரி, அதோட சூழல், அது எங்க சொல்லப்படும், அந்த நற்செய்தியானது எங்கே சொல்லப்படும், எங்க கூறப்படும் அப்படின்னு சொன்னா, ஒரு ராஜாவை நியமிக்கும் பொழுது, when a king is appointed, சரியா, அங்க என்ன செய்வாங்க, மேல வந்து அந்த மாளிகையில இருந்து அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்களாம், the good news is proclaimed. என்னன்னா, ராஜா நியமிக்கப்பட்டார். A king has been appointed. அப்ப ஒரு ராஜ்யத்திற்கு ஒரு ராஜா நியமிக்கப்பட்டிருக்காருன்னா அந்த ராஜ்யத்திற்கு அது சந்தோஷம். மற்ற ராஜ்யங்களுக்கு அது பயம். ராஜா இல்லாத ராஜ்யம்னா மற்ற ராஜ்யங்களுக்கு அது கொண்டாட்டம். ஏன்னா
இந்த ராஜ்யத்தை லேசா மேற்கொள்ளலாம், ஏன்னா இந்த ராஜ்யத்துல ஒரு ராஜா இல்ல. அப்ப நான் குட் நியூஸ் எடுத்து, எனக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இந்த ராஜ்யத்திற்கு நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், இந்த கிறிஸ்தவ ராஜ்யத்திற்கு ஒரு ராஜா இருக்காரு. தட் இஸ் த குட் நியூஸ். அந்த ராஜா கிறிஸ்து. அந்த கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். He is the appointed king. He is the anointed king. ஒரு நற்செய்தி என்னன்னா, எனக்கு ஒரு கிறிஸ்து இருக்கிறாரு. This is the salvation message. முழு வேதாகமும் தான், right? It is the salvation message. பவுல் அதனாலதான் அவரு நிறைய நேரத்துல சொல்றாரு, நான் ஒரு ஒரு பிரதிநிதி, ஐ எம் an ambassador of Christ. ஏன்னா ஒரு ராஜ்யத்துல இருக்கிறோம், அதற்கு ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜாவின் பிரதிநிதி நான். We are ambassadors of Christ. So again, the king of the gospel, Jesus is the king of the gospel, right? Christ is the king of the gospel. ஆனா இப்ப நம்ம கொஞ்சம் என்ன செய்வோம், நம்முடைய செட்டிங்க்கு நம்ம கொண்டு வருவோம். இப்ப நான் என்ன ஆரம்பத்திலே கிறிஸ்து யார்? இந்த கிறிஸ்து இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டார்? ஏன்னா இவர் ராஜாவா இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். சுவிசேஷகம் செத்தவர்களுக்கான நற்செய்தி அல்ல, இவர் ராஜாவா இருக்கிறார்ன்றத கூறுவதுதான் அந்த சுவிசேஷம். He was proclaimed, he was brought to life. புதிய பாட்டுல நம்ம என்ன செய்யணும், நம்ம இவ்வளவு நாள் கேள்விப்பட்ட இந்த ராஜா இதோ பிறந்துட்டாரு, இதோ இவரு ராஜாவாய் நியமிக்கப்பட்டுட்டாரு. இப்ப அதைத்தான் நம்ம சுவிசேஷமா சொல்றோம். நான் இருந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா நியமிக்கப்பட்டுட்டாரு. This is the word. This is the proclamation that Christ has been appointed as king. He is the king of the gospel. ஆனா இப்ப நம்முடைய செட்டிங்க்கு கொண்டு வந்தோம்னு சொன்னா, நம்ம இப்ப வாழுகிற காலம் இட்ஸ் a democratic era. Right? Democratic era அப்படின்னு சொன்னா, we expect to have a vote in every decision that affects us. அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. we have rights. we have rights. என்னுடைய சுதந்திரத்துக்காக நான் போராடுகிறேன். நான் எதுலலாம் சம்பந்தப்பட்டிருக்கிறேனோ அதுலலாம் எனக்கும் ஒரு பேச்சு இருக்கணும். I need to have a say in that. அப்படின்றதுதான் டெமோக்ரஸி. அப்ப இந்த டெமோக்ராட்டிக் வேர்ல்ட்ல வாழுகிற, உலகத்துல வாழ்ற நாங்க வேதாகமத்தை எடுக்கும் பொழுது நம்ம அறிந்து செய்கிறது இல்ல. அறியாம என்ன செய்யறோம்னா, கிறிஸ்துவை ராஜாவை நம்ம கிறிஸ்துவே ராஜான்னு நம்ம சொல்லுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அறிக்கை செய்யறோம். ஆனா நம்ம வசனத்தை எடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்னா, we start to look for us. நான் எங்கெங்கெல்லாம் இருக்கேன், நான் விசேஷித்தவன், நீங்கள் விசேஷித்தவர்கள், இது போதிப்போம். ஏன்னா we need value, we have rights. It's a democratic world. மொனாக் இல்ல, மொனாக்ன்றதுதான் ராஜா, ராஜாவின் வேலைக்காரர்கள், ஊழியர்கள், வேலைக்காரர்கள் இருப்பாங்க. ஆனா நம்ம டெமோக்ராட்டிக் மைண்ட் செட்ல இந்த பைபிளை வாசிச்சோம்னு சொன்னா, அவர் ராஜாவா இருந்து ஏன்னா ராஜாவா இருக்கிறவருக்கு சகல அதிகாரமும் உண்டு. ராஜாக்கு முன்னுக்கு ஒரு மனுஷனும் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. ராஜாவுக்கு எதிர்த்து பேச முடியாது, ராஜாவுக்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. ஆனா நம்ம அந்த டெமோக்ரஸில இருக்கிறனால நம்ம பார்த்தோன்னே நம்ம இந்த வேதாகமும் ராஜாவை பத்தி மட்டும் இல்ல, என்ன பத்தி இருக்கு. வேதாகமும் என்ன பத்தி சொல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் அவருடைய சொந்த பிள்ளையா என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா,
90%, சும்மா நான் ஒரு சொல்றேன், இது வந்து எக்ஸாக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல், அதிகபட்சமான செய்தி நம்மை குறித்ததாகவும், எனக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், எனக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், என்னை குறித்து வேதாமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன, எனக்குரிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வேதாமத்துல தேடணும். So the word of the Lord, word of God has become about me. Christ is no more the king of the gospel. மீட்கப்பட்ட நான் தான் இங்க கிங். இப்ப I have rights, எனக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவரை எனக்கு கொடுத்த இந்த அதிகாரத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். We pray on the authority God has given us. True, உண்மைதான், ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதிகாரம் கொடுத்தவரை குறித்ததை தான் நாம் வாசிக்கணும். உலகத்தை சிருஷ்டித்தவரை குறித்து தான் வாசிக்கணும், சிருஷ்டிப்பை குறித்தல்ல. ஐ ஹாவ், இந்த வார்த்தை என்னுடைய பெருமை அல்ல, கிறிஸ்துவின் பெருமை. Christ is the king of the gospel. இயேசு கிறிஸ்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வாராரு, அந்த கழுதையில ஏறிட்டு வாராரு, இந்த ராஜா, நான் தான் ராஜா. எம்மாவு ரோட்ல போகும் பொழுது அவரு, என்னுடைய மிஷன் என்ன, நான் இதற்காக தான் வந்தேன், கிறிஸ்து சஃபர் பண்ணணும், அவர் மரிக்கணும்னு எழுதி இருக்கு, உங்களுக்கு தெரியாதா? அவர் பிறக்கணும், வாழணும், அவரை குறித்து தான் ஆதியாமத்துல இருந்து எல்லாமே தீர்க்கதரிசி ஒவ்வொரு மனுஷனும் இதை பத்தி தான் சொல்றாரு, கிறிஸ்துவ பத்தி தான் சொல்றாங்க, என்ன பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மீன்ஸ், ஐ மீன் கிரைஸ்ட், கிறிஸ்துவ பத்தி தான் சொல்லப்படுகிறது. அதை இயேசு கிறிஸ்து கிளாரிஃபை பண்றாரு. நீங்க இப்ப நம்ம வந்து எம்மாவூருக்கு இந்த பக்கத்துல வாழ்ற ஜனங்கள், புதிய பாட்டு காலத்துல அபிஷேகத்துக்கு பிறகு வாழ்கிற ஜனங்கள். அப்ப அந்த அபிஷேகத்துக்கு பிறகு ஆண்டவர் வந்து தெளிவுபடுத்தி கொடுத்துறாரு, திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஆல் அபவுட். உன்னை நான் அபிஷேகம் பண்ணது மேல் வீட்டு அறையில இருந்து அந்த பெந்தெகோஸ்து நாள்ல அபிஷேகமானது ரிலீஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, உனக்கு அந்த பாஷையை கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, நீ ஏன் பேசுறன்னா, நீ என்னத்த பேசணும்னா, இந்த நற்செய்தி, என்ன நற்செய்தி, கிறிஸ்து இயேசுவே அந்த கிறிஸ்து, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என்னவா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கார், ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கார். அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்திலே, கிறிஸ்தவ ராஜ்யத்திலே அவர் ராஜாவை நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரே என்னுடைய ராஜா. அவர் மரித்தோர் அல்ல, மரித்தோரின் தெய்வம் அல்ல, ஜீவன் உள்ள ஒரு ராஜா. அவரை குறித்து தான் வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கு. Christ is the king and the judge. அவர் ராஜாவா இருக்கிறார்னா அவர் நியாயம் தீர்ப்பார். அகைன், டெமோக்ராட்டிக் வேர்ல்ட்ல ஒருத்தர் மேல இருந்துட்டு எல்லாத்தையும் செய்ய நமக்கு விட இல்லாது. தேசங்கள், ராஜ்யங்கள் உடையறதுக்கு காரணம் அதுதான். நமக்கு ஜனாதிபதி இருக்காரு, ஜனாதிபதிக்கு தனியா டிசிஷன் எடுக்க கூட நாங்க விட மாட்டோம். அவருக்கு மந்திரி வேணும், மந்திரிக்கு இன்னும் உடன் மந்திரிகள் வேணும், அவர்களுக்கு இன்னும் ஒரு போர்டு வேணும். ஒரு கம்பெனில சிஇஓ இருக்காருன்னா அவருக்கு ஒரு போர்டு வேணும், ஏன்னா சிஇஓ தனியா டிசிஷன் எடுக்கிறார். சபையில பாஸ்டர் இருக்குன்னா பாஸ்டருக்கு தனியா டிசிஷன் எடுக்கிறார், அவருக்கு எல்டர்ஸ் வேணும், டீக்கன்ஸ் வேணும், அவங்க வந்து தலை போடுவாங்க. இப்ப we are living in a democratic world. புருஷன் தனியா தீர்மானிக்க இல்லாது, மனைவி பிள்ளைங்க தலை போடணும். Because everybody has a right. புருஷனுக்கு அதிகாரம் ரைட்ஸ் இருக்கு, மனைவிக்கு தனியா ரைட்ஸ் இருக்கு, பிள்ளைகளுக்கு தனியா ரைட்ஸ் இருக்கு, மிருகத்துக்கும் தனியா ரைட்ஸ் இருக்கு. அப்ப அந்த டெமோக்ராட்டிக் வேர்ல்ட்ல இருந்துட்டு, அந்த டெமோக்ராட்டிக் மைண்ட் செட்டோட நான் பைபிளை திறந்து வாசிச்சேன்னு சொன்னா, ஆண்டவர் ராஜா தான், ஆனா இதுல எந்த பங்கு என்ன அப்படின்றதான் தெரியும். வாட் இஸ் மை ஷேர் இன் திஸ் வேர்ல்ட், அப்படி பைபிள் வாசிக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்த சங்கீதம் 72ஆம் அதிகாரத்தை நல்லா தியானிச்சு பாருங்க. எல்லா ராஜாக்களும், எல்லா ராஜ்யங்களும் உங்களுக்கு முன்பதாக
வீழ்வதாக. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், Jesus is the King of Kings, Lord of Lords. அப்படின்னா ஒவ்வொரு ராஜ்யமும், அதை ஆளுகை செய்ய ஒவ்வொரு ஜனாதிபதியும், ஒவ்வொரு ராஜாக்களும், ஒவ்வொரு பாஸ்டரும், ஒவ்வொரு பிசினஸ்ல உள்ள சிஇஓவும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். பிகாஸ் he is above all. அந்த மேலான ஒரு தேவனை குறித்து தான், ஒரு கிறிஸ்துவை குறித்து தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவரை குறித்து தான், ராஜாவாய் இருக்கிறவரை குறித்து தான், கிறிஸ்துவ ராஜ்யத்தின் ராஜாவாய் இருக்கிறவரை குறித்து தான், மரித்தவர் அல்ல ஜீவனோடு இருக்கிறவரை குறித்து தான், அவர் ராஜாவும் நியாயாதிபதியுமாய் இருக்கிறவரை குறித்து தான் நாங்கள் வாசிக்கிறோம் இந்த வேதாகமத்தில். See, this is the disciples handbook to Christ. பைபிளை வந்து நான் அப்படித்தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். Disciples handbook to Christ. கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக சீஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம். நான் தேடுகிற, வாஞ்சிக்கிற, சேவிக்கிற, ஆராதிக்கிற, போதிக்கிற அந்த கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளும்படி கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகம் தான் வேதாகமம். So don't just analyze and take notes on cultural difference. நாம நம்ம மென்டலி நம்ம அந்த இடத்துக்கு போயிடணும். வேதாகமத்தை நம்ம தியானிக்கும் பொழுது என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு போய் அங்க இருந்து என்ன செய்யணும், இப்படி படிப்படியா இப்படி நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய காலத்துக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ள வேண்டாம். என்னுடைய காலத்துக்கு ஏற்றபடி அந்த மொனாக் ராஜாவை கொண்டு வந்து ஓட் போட்டு பிரசிடென்டா மாத்தாதீங்க உங்களோட வாழ்க்கையில. புரியுதா? இயேசு கிறிஸ்து ராஜா. இயேசு கிறிஸ்து உங்களுடைய சபையின் ஜனாதிபதி அல்ல. He is not the president of your organization. Christ is the head. அவர் தான் தலை. Okay, Christ is the king. He is not உங்களுக்கு வந்து நீங்க அப்பாயிண்ட் பண்ண அப்பாஸ்டல் இல்ல, நீங்க அப்பாயிண்ட் பண்ண கிரைஸ்ட் இல்ல, நீங்க அப்பாயிண்ட் பண்ண லீடர் ஆஃப் யுவர் சர்ச் இல்ல. அவர் He is the absolute king. அவர் சொல்றாரு யாத்ராமத்துல, நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். I am that I am. அவரை குறித்து தான் நீங்க நானும் வாசிக்கிறேன். கொஞ்சம் கூட அவரை குறைச்சு எடை போட்டுறாதீங்க. கொஞ்சம் கூட அவரை கீழே இறக்கி உங்களை மேல தூக்கி வச்சுட்டாங்க. நேற்று நான் சொன்னேன், the first thing, முதலாவது இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம், அங்க அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு என்னன்னா, அவருடைய சீஷர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை மொழிபெயர்க்கிறவர்களாய் மாற்றினார். He made them translators of the good news. நான் கிறிஸ்து ராஜா என்பதை வெவ்வேறு பாஷைகளிலே போதிக்கிற ஒரு ஜனமாய் மாற்றினார். இன்னைக்கு நான் என்ன பிடிஹெச்னு சொல்லிக்கங்க, பிஹெச்டின்னு சொல்லிக்கங்க, அப்பாஸ்டலா, இவாஞ்சலிஸ்டா, ப்ரொஃபட்டா, டீச்சரா, பாஸ்டரா, லீடரா, என்னன்னாலும் சொல்லிக்கொள்ளுங்க. நான் தான் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்புக்கு சேர்மன், என்னவாவும் இருந்துக்கணும், பிரச்சனை இல்லை. பட் ரிமெம்பர், ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட். இயேசுவே கிறிஸ்து. அவரே ராஜா. அவர் ஒருவரே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அவரே இந்த ராஜ்யத்தின் ராஜா. அவர் மரித்த ராஜா அல்ல, ஜீவனுள்ள ராஜா. அதுதான் என்னுடைய நற்செய்தி. அதுதான் தேவனுடைய வார்த்தை. சாரி, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லி நம்ம முடிக்க போறோம் இன்னைக்கு. தட் இஸ், நம்ம வந்து எப்பயுமே அந்த மத்தேயுல வாசிப்போம், the Lord's prayer அப்படின்னு வாசிப்போம். இயேசுவின் ஜெபம், தேவனுடைய ஜெபம், the Lord's prayer அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா it should rather be the disciples prayer. ஒரு சீஷனுடைய ஜெபம். அதான் the disciples handbook.
எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை நம்ம வந்து அவர் ஜெபிச்சுக்கிட்டு இல்ல. இட்ஸ் நாட் தி லார்ட்ஸ் பிரேயர். இயேசு கிறிஸ்து வந்து ஆண்டவரே நான் மற்றவர்கள் பாவங்களை மன்னிக்கிறது போல என்னுடைய பாவத்தை மன்னியும்னு இயேசு கிறிஸ்து ஜெபிக்கல. அவர் ஏன் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவர் ஏன் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்? இல்ல, நீங்களும் நடந்த பாவத்துக்கு மன்னிப்பு. இது எனக்கு சொல்லி கொடுத்த ஜெபம். அது அவருடைய தேவனுடைய ஜெபம். இட்ஸ் நாட் தி லார்ட்ஸ் பிரேயர், இட்ஸ் மை பிரேயர். நான் வாசிக்க வேண்டிய வேதாகமம், நான் அவரை பார்க்கணும். He is God. இது வந்து நம்ம லார்ட்ஸ் பிரேயர் ஆக்கி அவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஜெபம். அவர் மன்னிப்பு கேட்க சொல்லி அவரு ஜெபிச்சு காட்டினாரு. அப்ப இது கூட நான் ஏன் இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, நம்ம அறியாமல் அவர் the Lord's prayer-ன்னு சொல்ற மூலமாக நம்ம என்ன செய்றோம்? அவர் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டவராய் மாத்திடுறோம். We make him less. We make him equal to us. The Lord's prayer-ன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தையின் மூலமாகவே நமக்கு ஈக்குவலா அவரை கொண்டு வந்துரும். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது, நம்ம அவருக்கு உடன் பங்காளிகள். எஸ், we are co-heirs of God. ஆனா co-heirs of Christ, உடன் பங்காளின்னு சொல்லிட்டு அவரை நம்ம லெவலுக்கு கொண்டு வர முடியாது. He is God. Right? And you are reading the word of God. And the word is God. அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது. So பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது போல, let this mind be in you which was also in Christ. கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே சிந்தை உங்களுக்குள்ளும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள்ள இருந்த சிந்தை என்னன்னா, கிறிஸ்து நானே தேவன், நானே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நான் தான் ராஜா, நான் தான் உங்களுக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்தேன், நான் தான் உங்களை மீட்டுக் கொண்டேன், என்னால் என் மூலமாக எனக்கென்று உருவாக்கப்பட்டவர்கள் நீங்க. அதை தவிர வேற ஒரு சுவிசேஷம் இல்லை. இந்த மைண்ட் இயேசு கிறிஸ்துக்கு இருந்துச்சு. அவர் கால கழுவுற நேரமும் அவர் ராஜான்றது அவர் மறக்கல. அந்த கால கழுவிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் ராஜாவா இல்லாம ஆகவும் இல்லை. Just because he was on the cross, he did not become a sinner. Right? So ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அவர் சிலுவையில பார்க்கக்குள்ள, கால கழுவிட்டு இருக்கிறத பார்க்கக்குள்ள, பாவிகளோடு உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கக்குள்ள, நம்ம கிறிஸ்துவை போல நம்ம இருக்கணும்னு சொல்லி கிறிஸ்து நம்மை போல ஒருவர்னு மாத்திராதீங்க. He became a human, yes. மனுஷ ரூபத்தை எடுத்தார், ஆனா அதுக்காக அவர் மனுஷனா மாத்திராரு. He is still God. And you're reading about God அப்படின்றத மறந்துடாது. Okay. So ஒரு வித்தியாசமான கோணல நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வார்த்தை அப்படின்னும் பொழுது நேற்று நான் இதை சொன்னேன். வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது தேனின் இனிமையானது, அது இட்ஸ் பொக்கிஷம், அது இதுன்னு அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது இட்ஸ் டூ ஸ்டாண்டர்ட். ஆனா இன்னைக்கு அடுத்த முறை யாராவது உங்ககிட்ட வந்து ஏன் இந்த பைபிளை வாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, tell him it is about Christ. Who is Christ? He is the anointed one. ஏன் அனாயிண்ட் பண்ணாங்க? Because he was anointed as the king. கிங்கா? எந்த ராஜ்யத்துக்கு? இந்த ராஜ்யத்துக்கு. He is the king of this kingdom. This என்ன மரித்தோருக்கு அல்ல, பைபிள்ல இருக்கிறாங்க. அவர் பைபிள்ல எழுதப்பட்ட ஒரு நபர் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் ராஜாவுகளுக்கு ராஜாவாய், தேவர்களுக்கு தேவனாய். He is the CEO of CEOs. He is the pastors of pastors. He is the apostle of apostles. He is the prophet of prophets. He is the evangelist of evangelists. He is the teacher of teachers. He is above all. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். எல்லா டைட்டிலுக்கும், எல்லா ஆர்கனைசேஷனுக்கும், எல்லா நேஷன்ஸுக்கும், எல்லா ஆர்கனைசேஷன்ஸ், எல்லா நேஷன்ஸ், எல்லா கிங்ஸ் அண்ட் பிரசிடென்ட்ஸ், எல்லா தலைமைத்துவத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அவரை குறித்து தான் நம்ம இந்த வேதாமத்துல வாசிக்கிறோம். So
put that value, give that respect, and read about Christ. Okay. Thank you so much. கற்றுக்கொண்டது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஒரு விஷயம் கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போமா? பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இதோ ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னு சும்மா பேருக்கு சொல்லிட்டு அதுல இருக்கிற வேல்யூஸ் அதுல புரியாம போயிருக்கும். ஆனால் இன்று கற்றுக்கொண்ட இந்த காரியம் இன்னும் தெளிவாய் மறுபடியும் தியானித்து அதை புரிந்து கொள்ள, அந்த கோணத்துல இருந்து நாங்க பார்த்து தியானித்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தையை கேட்டோம், இப்பொழுது அதன்படி நடக்க உதவி செய்யும். கருத்துக்கு புகழ்ந்து உண்மைக்கு எல்லா துதிகரமாயுமே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென்.